கோச் நான் வெயிட் லாஸ் பண்றதுக்கு எல்லா விஷயங்களையுமே கரெக்டா வந்து நான் பண்றேன். எக்ஸசைஸ் கரெக்டா இருக்கிறேன், டயட் வந்து நான் கரெக்டா பண்றேன், ஈவன் ஸ்லீப் எல்லாமே வந்து நான் கரெக்டா வந்திருக்கு. ஆனா தண்ணி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து நான் குடிச்சிட்டே வந்திருக்கேன். இதனால பெருசா வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வராம போயிடுமா? ஆனா நிறைய பேர் வந்து வராதுன்றது வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி கூட நீங்க வந்து கேட்கலாம். அப்படி உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு எக்ஸாக்டா என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீன்ல வந்து இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களையுமே வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா விஷயங்களுமே நானே உங்களோட கூட இருந்து சொல்லி கொடுத்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ நீங்க சீரியஸாக இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற அளவு நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா அதுவே போதும். அதுக்கு மேல நீங்க வந்து குடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்றத பாருங்க. அதுல இருந்து 20 kgsக்கு 1 liter வாட்டர் வந்து நீங்க கன்சியூம் வந்து பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 லிட்டர் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து குடிக்கிற மாதிரி வந்து பாருங்க. அதை விட அதிகமா நீங்க வந்து குடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. இதுவே நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்களுக்கு அதிகமா வந்து வேர்க்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்க ஒரு 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வந்து குடிச்சுக்கலாம். அதுக்கும் மேல வந்து குடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. இருந்தாலும் தண்ணி வந்து கம்மியா குடிக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ற இந்த 3 விஷயத்துல உங்களுக்கு எதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பாருங்க. அதை நீங்க கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து அந்த ப்ராப்ளத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி சில டேஸ் வந்து நார்மலா உங்களுக்கு வந்து பசிக்கும், சில டேஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து பசிக்கும். ரொம்ப அதிகமா உங்களுக்கு வந்து பசி எடுத்துது அப்படின்னா நீங்க தண்ணியை வந்து கொஞ்சமா குடிக்கிறது கூட வந்து ஒரு முக்கிய காரணமா வந்திருக்கு. அதனால நீங்க தண்ணியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி அதிகமா வந்து உங்களுக்கு பசி வந்து இருக்கவே இருக்காது. எப்பயுமே ஒரே மாதிரி மாடரேட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். செகண்ட், உங்களோட எனர்ஜி லெவல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணணும். இப்ப வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில டேஸ் வந்து எனர்ஜி வந்து நல்லா இருக்கு, சில டேஸ் வந்து எனர்ஜி அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்க எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி வந்து நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது செக் வந்து பண்ணணும். தண்ணியை கம்மியா நீங்க குடிச்சிங்கனாலும் சரி உங்களோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துருக்கும். தேர்டு, நீங்க எதனா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது பசிக்குதா இல்ல தாகமா இருக்கா அப்படின்றது வந்து பாருங்க. இதுல பசி வர மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டரை வந்து செக் பண்ணுங்க, எவ்வளவு குடிச்சிருக்கீங்க அப்படின்றத. கம்மியா குடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து குடிங்க. ஏன்னா நம்மளோட உடம்புக்கு பசிச்சாலோ இல்ல தண்ணி தேவைப்பட்டாலோ ஒரே மாதிரி தான் வந்து நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதனால நீங்க தண்ணி வந்து குடிச்சதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க அது வந்து தண்ணிக்கான பசி இப்படிதான் வந்து இருக்கும் அப்படின்னு. அதை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இப்போ சொன்ன இந்த 3 விஷயத்துல நீங்க இதுல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் வந்து பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டா இருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.